நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது, நல்லா இருக்கும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி அந்த தூள் படத்துல இருந்து அந்த மதுரை வீர சாங்லாம் சூப்பரா இருந்தது. ரீமேக் எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்தது. ஆனா விக்ரம் தான் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளஸ் மியூசிக் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. எதிர்பாராம வந்ததுதான் செம்மையா இருந்துச்சு. ஃபுல்லா வயலன்ஸு, ஃபுல்லா இப்படி கைதி படம் இப்படி ஒரு ஒன் டேல முடிச்சாங்க. அதே மாதிரி ஒன் டேல என்னென்ன இதெல்லாம் பார்ட் 2ன்னே சொல்ல முடியாது, வேற லெவல்ல இருந்துச்சு. பார்ட் 2ன்னு வச்சிருக்காங்கல்ல, அது கரெக்ட் தான். முதல்ல உள்ள கதையை இன்னும் சொல்லல, ஆனா பார்ட் 2க்கு ஏத்த கதையை கொடுத்துட்டாங்க. பார்ட் 1 கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். பார்ட் 1ல ரொம்ப எல்லாம் குழப்பம் இல்ல. பார்ட் 2க்கான கதையை கரெக்டா கொடுத்துட்டாங்க. அவங்களும் செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன்லாம் செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருந்துச்சு. விக்ரம் சாரோட ஆக்டிங்லாம் செம்மையா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யாவோட பிஜிஎம்மா இருக்கட்டும், பெங்களூர் பிஜிஎம் செம்மையா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. செம்ம ஃபைட் சீக்வன்ஸா இருந்துச்சு, எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. இது சூப்பரா தான் இருந்துச்சு. எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு கொண்டு போவாங்கன்னு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கதை புரியாமலே இருந்துச்சு, எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ் செம்மையா இருந்துச்சு, அது பயங்கரமா இருந்துச்சு. ரெண்டு பேர் ஆக்டிங்கும் சும்மா குறைய சொல்ல முடியாது, செம்மையா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும். செம்மையா பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரு வில்லேஜ் கேர்ள் அந்த மாதிரி கேரக்டர்லேயே கொடுத்துருந்தாங்க. ராயன் பகாவுக்கு அப்புறம் இதே மாதிரி கேரக்டர் நல்லா சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா இருந்துச்சு. ஒத்து தான், நம்ம எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. விக்ரம் கம்பேக் தான், நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணிருக்காரு, அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. கேரக்டருக்கு எதுவுமே எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. அவரு எப்பயும் போல மாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. எப்பயும் போல விக்ரம் தேவையான அளவுக்கு இருக்கு, படத்துக்கு தேவையானதுதான். சூப்பரா பண்ணிருக்காரு. குட் பை அக்லிக்கு வெயிட்டிங் அடுத்தது ஜிவி பிரகாஷ்க்கு. அஃப்கோர்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஹஸ் பீன் a good movie for விக்ரம். ஓகே, நல்லா தான் இருக்குங்க, பார்க்கலாம் ஒரு டைம். இல்லைங்க, கொஞ்சம் 16+ வச்சுக்கலாம். நம்ம அஃப்கோர்ஸ் வயலன்ஸ் மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ரெகுலரா பார்த்த ஸ்டோரி தான், பட் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபைட்லாம் ஜாஸ்தியா தான் இருக்கு, பட் அந்த அளவு இல்லை. சூப்பரா அவர் எப்பயும் போல நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாம் அவர் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா தரப்படம். நேற்றுக்கு வந்தேன், பார்க்க முடியல, இன்னைக்கு பார்த்தேன், மன திருப்தியாக போகிறேன் சார். விக்ரம் பேக் டு ஃபார்ம் சார். லாஸ்ட் 2 பேயாட்டம் சார், செம்மையாக பண்ணிருக்காரு. மாறுபட்ட விக்ரம் சூப்பராக பண்ணிருக்காரு. விக்ரம் பேக் டு ஃபார்ம். எஸ்ஏ சூர்யா கேட்க வேண்டாம், ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு ரொம்ப ரோல் இல்லை, வர்ற மாதிரி இல்லை, ஃபுல் ரோல் மாதிரி இல்லை பண்ணிருக்காரு. எஸ்ஏ சூர்யா ஜோரா பண்ணிருக்காரு. டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. நீதி கேட்க வேணாம் சார், பிரகாஷை பற்றி கேட்கணுமா? ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு படம்.